நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். எல்லாரும் ஜாலியா, சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. சரியா? பக்கத்து வீட்ல ஒரு அக்கா வந்து எனக்கு கோலம் போட்டு குடும்மா, நாளைக்கு போடுறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல கோலமா நம்ம புக்ல இருந்து செலக்ட் பண்ணி போட்டு குடுத்துட்டேன். அப்புறம் நாளைக்கு கோலம் போடணும்ல, எல்லா கோலமாவும் தீர்ந்து போயிருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு, அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து கத்திரிக்காய் கடைஞ்சிட்டு, கொஞ்சம் மாவு இருந்துச்சு. தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் கடையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே குக்கர்ல 4 விசில் விட்டுட்டேன். இந்த குக்கர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா போயிருது. பருப்பு வேக வைக்கிறது, கீரை வேக வைக்கிறது, இப்போ புளிக்குழம்பு கூட இந்த குக்கர்ல தான் வைக்கிறது. அப்படி ஆயிருச்சு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே சமையல் வேலைய பார்த்துட்டு, இந்த உப்புலாம் இல்ல, கல்லுப்பு, தூளுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எல்லாத்தையும் ஜாடியில எடுத்து கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கத்திரிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடைஞ்சு தாளிச்சு விட்டாச்சு. அப்படியே தோசைய ஊத்தி குட்டீஸுகளுக்கு குடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். துணி கொஞ்சம் மடிக்கிறது கிடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 பொக்கிஷம் கிடைச்சுச்சு. ஒண்ணு என் பெரிய பையனோட குட்டி ட்ரெஸ், இன்னொன்னு எனக்கு கல்யாண பிளவுஸ். எங்கே வச்சேனே தெரியாம தேடிட்டு இருந்தேன். வருஷம் கடைசியில கிடைச்சிருக்குன்ற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த 2025 உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.